இன்னைக்கு மாஸ்டர் செக்கப்புக்கு ஒரு 45 வயசு ஆண் ஒருத்தர் வந்திருந்தார், மேல் பேஷண்ட்டு. லேசாக நெஞ்சில் பாரமாக இருக்குது சார் அப்படின்னு வந்திருந்தார். வந்துட்டு என்ன சொன்னார்னா, இசிஜி எடுத்துட்டேன் சார், எக்கோ எடுத்துட்டேன் சார், எல்லாமே நல்லா தானே இருக்குது, எனக்கு ரத்த குழாயில் அடைப்பு எதுவும் இருக்காதுல்ல அப்படின்னு கேட்டார். நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, ட்ரெட்மில் பண்ண சொல்லியிருந்தேன். எதுக்காக சார் ட்ரெட்மில் பண்ணோம்? அதான் இசிஜி எக்கோ எடுத்தாச்சுல, நார்மலாக தானே இருக்குது அப்படின்னாரு. என்னோட பதில் என்னவா இருக்கும்? இரத்த குழாயில் உள்ள அடைப்பை கண்டுபிடிக்கணும்னா 100% உத்தரவாதமாக சொல்லணும்னா ஆஞ்சியோகிராம் தான் பண்ணணும். பட் ஆஞ்சியோகிராம்ங்கிறது எல்லாருக்கும் தேவையில்லை. 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, வீட்டில் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை ஸ்மோக்கிங் இருக்குது, அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குன்றால் 100% உத்தரவாதமாக பார்க்க வேண்டிய டெஸ்ட்டு ஆஞ்சியோகிராம், அதை பண்ண சொல்லுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட்டு ட்ரெட்மில் டெஸ்ட்டாவது பண்ணணும். ஏன் ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணணும்? அது ஏன் அட்லீஸ்ட்டுங்கிற வார்த்தை நான் சொன்னேன்? ஏன்னா இரத்த குழாயில் உள்ள அடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு, நம்பகத்தன்மை ட்ரெட்மில் டெஸ்ட்டுக்கு 80% தான். அதாவது 100 பேருக்கு இரத்த குழாயில் அடைப்பு இருந்ததுன்னா அதில் 80% பேருக்கு தான் ரியலாக ட்ரெட்மில் டெஸ்ட்டில் ப்ரூவ் ஆகும். மிச்சம் இருக்கிற 20%க்கு ட்ரெட்மில் டெஸ்ட்டு நெகட்டிவ், அதாவது நார்மல் தான் காட்டும். அதனால தான் ட்ரெட்மில் டெஸ்ட்டுங்கிறது இரத்த குழாய் அடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 80%. 100% உத்தரவாதமாக பார்க்கணுன்னா கொரோனரி ஆஞ்சியோகிராம் எடுக்கணும். ஸோ கொரோனரி ஆஞ்சியோகிராம்ங்கிறது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்களுக்கு. அப்படி இல்லையா, சிம்டம்ஸ் ரொம்ப டிப்பிக்கலாக இருக்குது, இல்லை இசிஜி சேஞ்சஸ் இருக்குது, எக்கோவில் மாற்றம் இருக்குன்னா ஆஞ்சியோகிராம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட்டு ட்ரெட்மில் டெஸ்ட்டாவது பண்ணணும்.